ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் காலிஃப்ளவர் 65 வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா கரையிற மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இப்படி ஊற வைக்கிறதுனால காலிஃப்ளவரில் உள்ள சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காகத்தான் 15 நிமிஷம் கழித்து இந்த காலிஃப்ளவரை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற தண்ணியில் நாம் கழுவி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த காலிஃப்ளவர் இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கடலை மாவு, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சாதாரண தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்து எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு மசாலா காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நாம் இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நாம் கரண்டியை வச்சு கிளறக்கூடாது, அப்படியே வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பபிள்ஸ்லாம் லேசாக அடங்கினதுக்கு அப்புறமா நாம் கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நாம் லேசாக கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா காலிஃப்ளவரோட கருவேப்பிலை சேர்ந்து அதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா அடங்கி காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுட சுட மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.